ஓம் ஈஸ்வரா குருதேவா. உதாரணமாக வெளியில சண்டை போடுறாங்கன்னு வச்சுங்க. சண்டை போடுறத நீங்க வேடிக்கை பார்த்துட்டு வந்து பெண்கள் வந்து சமையல் பண்ண என்ன ஆகும்? இந்த கார உணர்ச்சி 2 மிளகாய் அங்க போட சொல்லிடும். அப்புறம் குழம்பு ஊத்துனவன்னு என்ன செய்யணும்? நாம் சாப்பிட்டது காரமா இருக்கு, பேசாம அடைக்கணும். அப்ப நாம தெரியாம மிளகா போட்டு குழம்பு காரமா இருக்குன்னு சொன்னா நாம அந்த கார உணர்ச்சி கொண்டு ஏதோ ஒரு தடவை தவறி போச்சுன்னு சொன்னாங்க. இது என்ன என்னைக்கு போல வைக்கிற மாதிரி தான் வச்சுக்கிறீங்க. இப்ப என்ன செய்யறது? ஏதோ நீங்க வாய் கெட்டு போய் இருக்கிறீங்க போட்டுருக்கணும், இப்படிதான் வரும். அப்ப அந்த வம்பு வந்தாச்சு குழம்பு வைக்கிறதுல. ஆனா அதே சமயத்துல அங்க சண்டை போடுறத கணவன் பார்த்து வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தா நீங்க சாப்பாடு போட்டு அந்த எரிச்சல் நாக்குல இருக்கும். முதல் வாய் எடுத்தோன்னு எரிச்சலுங்க, என்ன குழம்பு இப்படி வச்சுருங்க, சண்டை வரும். இதையெல்லாம் நாம் உணர்வுகள் நுகர்ந்ததுக்கு நம்ம எப்படி இயக்குறது என்ற நிலையை நாம் அறிந்து கொண்டால் போதும். இதே மாதிரிதான் என்னென்றால் நம்ம வாழ்க்கையில் நம்ம அறியாம எப்படி இயங்குகின்றது, அதை நாம் அதிகமாக திருப்பி எண்ணும் போது நமக்குள் அந்த தீ அணுக்கள் நமக்குள் விளைந்து எப்படி நமக்குள் தீமை வருகின்றது. நாம ரப்பதுக்கப்பதை நம்ம தொடக்க தவறினால் நம் உடலில் எத்தனை தீங்குகள் விளைகிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம், அனுபவத்திலே தெரிந்து கொள்ளலாம். இப்பெல்லாம் உங்களுக்கு இந்த தியான வழியில் இருக்கிறவங்க கோபம் வருதுன்னு ஏன் வருதுன்னு உடனே மாட்டிக்கிறீங்க. அந்த மாற்ற தெரிந்தவங்க அந்த கோபத்தை விடாதபடி மாற்றி எப்படி எப்படி சமாளிக்க வேண்டும் என்று நிறைய வந்துடும். இல்லாம சில குடும்பங்கள்ல பார்த்தோம்னா அடிக்கடி சண்டையா இருக்கு. அப்புறம் அந்த உணர்வு வந்தவனு யார் பஞ்சாயத்து பண்ணாலும் அவங்களுக்கும் சலிப்பாகி போகும். இவங்க பழத்தை இப்படிதான் போயிட்டு அவர் அந்த சலிப்பா இருந்துட்டு கொஞ்ச நேரத்துல அவங்க வீட்டுல நிச்சயம் சண்டை வரும். இதே உணர்வு வரும். பஞ்சாயத்து பண்ண பார்த்தானா இந்த உணர்வு தனக்குள்ள எடுத்து வீட்டுல 2 பேரும் சொல்லி இவங்க ஏதாவது நான் சொல்லிக்கிட்டே இருக்கும் உனக்கு பழப்பு இப்படியா போய் சண்டை போடுவாங்க. ஏன்னா இந்த உணர்வு தான் நம்ம இயக்குகின்றே தவிர நாம் அதை இயங்கவில்லை. நம்ம எது இயக்குகின்றது இந்த நிலையை நாம் உணர்வதற்குத்தான் இப்ப சக்தி வாய்ந்த உணர்வுகளை, அதாவது துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை உங்களுக்குள் கலக்க செய்வது. இப்ப உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது காலில் துருவ தியானத்தில் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பதிவு செய்கின்றோம். அப்ப அந்த பதிவின் தன்மை மீண்டும் அது எண்ணப்படும் போது இப்போ ஒருத்தர் இந்த மாதிரி வேதனைப்படுகின்றார் கேட்டு அறிகின்றோம். அப்ப அறிந்த பின் என்ன செய்ய அந்த உணர்வு தனித்து விளங்கிடக்கூடாது. மிளகா தனியா இருக்குது, தனியா சாப்பிட்டா நினைச்சு எச்சி காணாம போயிடும். அது குழம்புல போட்டோன்னு எச்சி அப்படி அதுக்கு தகுந்த உணர்ச்சி விட்டு எச்சி உமிழ்நீர் வருகின்றது அதிகமா. அப்போ தனித்த மிளகாய் நினைச்சு எச்சி காணாம செய்து மற்ற பொருளோடு சேர்க்கும் போது உமிழ்நீர் இறக்க செய்து சுவையை ஊற்றுது. இதே போலதான் அந்த வேதனையோ கோபம் என்ற உணர்வு நாம் காண நேர்ந்தால் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நான் பெற வேண்டும் என்று இதோட இணைத்திட வேண்டும். கேட்ட உடனே அடுத்த நிமிடம் நம்ம எண்ணங்கள் அங்கே செல்ல வேண்டும். அந்த எண்ணங்கள் சென்ற பின் இப்ப வேதனைப்படுறான்னா அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வு அவர் உடலை படர வேண்டும். அவர் பிணியிலிருந்து விடுபட வேண்டும். அவர் குடும்பத்தில் அருள் ஞானம் பெருக வேண்டும் என்று இந்த உணர்வை நாம் எடுத்து விட்டால் நமக்குள் அந்த தீமை நீக்கக்கூடிய சக்தி இந்த அணுவாக நம்ம உயிர் உருவாக்கின்றது. நான் கீதையில நீ எதை எண்ணுகின்றாயோ அருவாகின்றாய். நாம் எதை எண்ணுகின்றோமோ அந்த உணர்வின் தன்மைதான் நாம் அதுவாக மாற்றுகின்றது நமது உயிர். ஆகவே இப்படி வேதனை என்ற உணர்வை நான் எடுத்து விட்டால் அந்த நிலையை நாம் ஆகின்றோம். ஆக தனித்த நிலவு மிளகாய் வைத்தன அதே உணர்வுதான் வரும். நாம் குழம்புடன் போடும்போது எப்படி சுவையாக மாற்றுகின்றதோ இதே போல வேதனை என்ற உணர்வு நுகர்ந்த பின் அதன் வலிமை உள்புகாது தடுப்பதற்கு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று பூர்வ மத்தியில் எண்ணுங்க. ஏனென்றால் தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகின்றீர்கள். இதுல மீண்டும் ஞாபகப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்க அன்புடன் பண்புடன் பரிவுடன் கேட்டறியும் உணர்வுகள் உங்க உடலுக்குள் எப்படி அறியாத அந்த தீய வினைகளாக உருவாக்கி நல்ல அணுக்களை வளர விடாது தடுக்கின்றது என்ற நிலையை நீங்க அறிந்து ஒவ்வொரு நிமிடத்திலும் மாற்று சக்தியாக நீங்க மாற்றிக்கொள்ள இந்த முருகு மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி பெற்றது 6வது அறிவு. ஆகவேதான் நாம் அந்த கோபப்படுவதை பார்த்து விட்டால் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவு உயிருடன் ஒன்ற செய்யும். சிவன் நெற்றிக்கண்ணை திறந்தால் சுட்டு பொசிக்கி விடுவான். நாம் புறக்கண்ணால் பார்க்கப்படும் போது நுகர்ந்தறிந்து நம் உயிரிலே பற்றுதான் நம் உயிர் அகக்கண்ணாக இருந்து நம்மளுக்கு உணர்த்துகின்றது. ஆகவே இந்த கண்ணின் நினைவை உயிருடன் ஒன்றப்படும் போது இது நெற்றிக்கண் ஆகின்றது. இந்த உணர்வின் தன்மை நமக்குள் அந்த ஈஸ்வரா என்ற அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு பெற வேண்டும் வறுமை பெறுகின்றது. நாம் இந்த புறக்கண்ணால் பார்த்த அந்த கோபத்தின் உணர்வு இங்கே வரப்படும் போது இதை அடக்குகின்றது. இதை அடக்கிய நிலைகள் வரப்படும் போது அப்ப நாம் யாரும் கோபப்பட்டாங்களோ அவங்களை பார்க்கும்போது அவங்க அறியாத நிலைகள் நீங்க வேண்டும்.
அவர்கள் பொருள் அறிந்து செயல்படும் அந்த சக்தி பெற வேண்டும், அவர்களுக்குள் ஒன்று சேர்த்து வாழும் உணர்வு வர வேண்டும் என்று இது நாம குழந்தை எப்படி பல சரக்கை சேர்த்து சுவையா மாற்றுகின்றோமோ, இந்த கோப உணர்வு நமக்குள் வளராதபடி இந்த உணர்வை எடுத்தால் இதை கலந்த ஒரு அணுவின் தன்மை உருவாக்கின்றது. நாம எதை எண்ணுகின்றோமோ அதை அணுவாக கருவாக உருவாகின்றது. இப்படி அணுவாகிவிட்டால் கருவாகி அணுவான பின் இந்த உணவுதான் அதுக்கு தேவை. இப்ப நாம செடி கொடியில் பல உணர்வுகளை சேர்த்து ஒரு புது செடியை உழப்பும்போது எதன் பங்கின் விகிதாச்சாரம் வருகின்றதோ அதன் வழி அந்த செடி வளர்ந்து அதனுடைய கனிகளையோ வித்துகளை உருவாக்குகின்றது. இதே போலதான் நாம் மனிதன் இத்தகைய தீமையிலிருந்து விடுபடுவதற்கு நாம் இதை செயல்படுத்த வேண்டும்.